இப்பொழுது நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கவனிக்கிறீர்களா? எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே. இது அடுத்த பிரச்சனை. கண்டவண்டெல்லாம் போய் சொன்னால் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம பார்க்கிற வேதாகமத்தில் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, யாக்கோபனுடைய ஓட்டம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். சரி, யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஓடினான். யாருக்காக? சோத்திரம். இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், பெண்ணுக்காக ஓடுதவன். அதான் யாக்கோபுல நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு, 3 ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு கன்னிகையினுடைய வழியை நாடின ஒரு வாலிபன். இருக்கா இல்லையா? அதுக்கிட்டலாம் நான் ரொம்ப போக விரும்பலை. வந்தால் டோஸ் கொடுத்தா வாங்கிக்கிட வேண்டியதுதான், அதுக்கு வேறு வழியே கிடையாது. பாருங்க, இவன் இன்றைய சந்ததியில் ஒரு சாராருக்கு அடையாளமானவன். ஆரம்பத்திலிருந்தே அண்ணனை அப்பாவை ஏமாற்றுவது இவனுடைய வேலை. இதற்கு உடந்தையாக இருந்தது ரெபெக்காளாகிய தாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா மனம் திரும்பணும். இங்கே எந்த தாய்மாரெலாம் இருக்கீங்களோ உடந்தையாக இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். இவனுடைய வேலையே ஆரம்பத்திலிருந்தே என்னது? ஏமாத்துறது. யாக்கோபுனா பேர் சப்ளாண்டர், டிசீவர். அவன் வேலை என்ன வேலை? ஏமாத்துற வேலை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு நிறைய ஊழியக்காரன் இந்த யாக்கோபு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படி தானே? பேனா நுனியை தொடுங்கள், உங்களுக்கு என்ன இறங்கும்? அபிஷேகம் இறங்கும். கோயில்பட்டியில் ஒரு செருப்பு கடையில் சாவி போட்டிருக்கு. எதுக்கு? நான் தான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் வர்றதுக்கு இல்லை. அவன் சாவி போட்டு உன் வீட்டில் இருக்க ஒரு ரூபாயை திருடிட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் பெரிய திருடாங்க. சாவியை போட்டு பத்திரப்பெட்டி. என்னது பத்திரம்னா? உங்கள் வீட்டில் இருக்க பத்திரமெல்லாம் அங்கே போயிடும். கவனம். ஹல்லேலூயா. இதற்கு உடந்தை யாரு? தாயாயிங்க. நான் உங்களை சொல்லலை, நிறைய பிள்ளைகளுக்கு கெடுக்கிறது யாரு சொல்லுங்க? நாங்கள் தான் சொல்லுங்க. கல்யாணம் முடித்தாலும் நிம்மதியாக கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டியா? விடிய காலம் 8 மணிக்கு சாப்பிட்டியா? அவன் சோறு தரமாட்டான்னு எனக்கு தெரியுமே. என்ன ஒரு மாதிரி சத்தம் ஒரு மாதிரி இருக்கு? உண்டா இல்லையா? என்ன நடந்துச்சு? சொல்லு. இப்போ தான் என் புருஷன் என்னை 4 போட்டு போயிருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயா, இதான் என் உண்மை. ரெபெக்காள் தான் அதுக்கு யாரு காரணம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? தெரியாத மாதிரி கம்முன்னு உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன். இன்றைக்கி வர ஃபாஸ்டிங் வேறு. ரெபெக்காள் தான் உடந்தை. ஆனால் நீங்கள் நல்ல ஏசா பக்கம் யார் இருக்கா? ஈசாக்கு இருக்கிறான். சரி, இப்போ நமக்கு அதுக்கிட்டலாம் நான் ரொம்ப போகலை, லைட்டாக டச் பண்ணுறேன். ஆனால் இப்போது ஒரு நாள் ரெபெக்காள் சொன்னால், இவங்க என் உயிர் இருந்து என்னத்துக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் எங்கள் அண்ணன்கிட்ட போய் என்ன செய், பெண்ணு பார்க்கணும். இப்போ நமக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போது யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக எங்கே ஓடினான்? நான் நினச்சேன், என்னடா ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, ஒரு பெண்ணுக்காக. அவனுக்கு எத்தனை பெண்ணு? அதான் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றுக்கு 1 ஃப்ரீ. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எங்கனே மாட்டி தொலைச்சிடாதீங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அடுத்தது வாங்கினா
சொல்லுங்க பாஸ்டர். ரெண்டுக்கு என்னது? 2. ஆமாம். கவனிங்க, நான் அப்போ தான் யோசித்தேன், இவன் ஒரு பெண்ணுக்காக தாயா ஓடனான். 4 பெண்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்காக. அப்போ தான் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச கவனிக்கணும். என்ன ஐயா, அவன் முதல் 7 வருஷம் வேலை பார்த்தது யாருக்கு தான்? ராகேலுக்கு தான். ஆனால் கிடைச்சது யாரு? லேயாள். 2வது 7 வருஷம் வேலை பார்த்தது யாருக்கு தான்? ராகேல். இப்போ கர்த்தர் சொன்னது சரியா தப்பா? கர்த்தர் சொன்னது சரியா தப்பா? சரி. அவன் ஒரு பெண்ணுக்காகத்தான் ஓடினான். எத்தனை வருஷம்? 14 வருஷம் இருந்தான். ஆனால் 14 வருஷம் வரைக்கும் பொறுத்திருக்கல. கர்த்தரை லாபானை அட்வான்ஸாக கொடுத்துட்டான். என் மாமே என் மருமவனை ஏமாற்ற மாட்டான். ஏன் ஏமாற்ற மாட்டான்? நான் கண்டுபிடிச்ச ஒன்றுன்னு கேட்டால் அவளை பிடியும் இவங்கிட்ட இருக்குது. அதனால தான் சில இடத்துல வேலைக்கு போனோடனே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு விடுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நினச்சிவாங்க, வாங்கி வச்சிருவாங்க. எங்கேயும் ஓட முடியாது. புரியுதா? பிரைஸ்லார். சரிதானா? அதனால் இப்போ பாருங்கள், இவன் 14 வருஷம் யாருக்காக தான் வேலை பார்க்குறான்? ஒரு பெண்ணுக்காகத்தான் வேலை பார்த்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு ஆவினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு பெண்ணுக்காக 7 அல்ல, இன்னொரு 7 14 வருஷம் வேலை செய்து இவனுக்கு கிடைத்தது ஒரு பலனும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவனுக்கு எந்த பலனும் இல்லை. அத்தனை உழைப்பு யாருக்கு போச்சு? சொல்லுங்க ஐயா. லாபானுக்கு போச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரியே சகோதரனே தகப்பனே தாயை சொல்கிறேன், உங்கள் தொழில் உங்களுடைய ஊழியம் ஒருவேளை முதல் 7 2வது 7 அதே 10 ஆத்துமாக்கள், அதே 10 ஆத்துமாக்கள். தொழிலில் முன்னேற்றம் இல்லை. எதில் முன்னேற்றம் இல்லாமல் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் சித்தத்தின்படி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரே பெண்ணுக்காக 7, ஒரே பெண்ணுக்காக 7 கிடைச்சது யாரு? லேயாளும் மற்ற காரியங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதையும் விட்டு தளராதிருங்கள். ஏன்னா கர்த்தர் தான் அவனை அனுப்பினார். 16ஆமுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரே பெண். போன வருஷம் 5 ஆத்துமா, இந்த வருஷம் 5 ஆத்துமா, அடுத்த வருஷம் 5 ஆத்துமா. தொழிலில் முன்னேற்றம் இல்லை. நான் சொல்லுவேன், விடாதீங்க. எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார்? எத்தனை விட கர்த்தர் விடுறார்? ஹலோ, டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். அதைரியப்படாதிருங்கள். இந்த 7 14 வருஷம் முடிந்த பிறகு தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் நிச்சயம் உங்களுக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, நீ போகும்போது வெறும் கோலும் தடியும் மாத்திரம்தான். இந்த கோலும் தடியும் நீ உழைத்து உழைத்து ஸ்தாபனத்தை கொடுத்தாச்சு, அங்கே கொடுத்தாச்சு, இங்கே கொடுத்தாச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், தேவ திட்டப்படி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? ஓடாதீங்க. அதுக்கு நான் சாட்சியா? பாவர் சத்திரத்தில் ஊழியம் செய்யும்போது மண்ணு தான் இருந்துச்சு. ஒரு ஆத்மா கூட கிடையாது. 2 ஆத்மா, அதில் 1 செமி. மைண்ட் சரி கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? வீட்டில் வச்சு ஆராதனை, ஆண் சைடில் ஒருத்தர், பெண் சைடில் ஒருத்தர். அவங்க வீட்டில் ஆராதனை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கணவனும் மனைவிங்க பிரச்சனை வந்துச்சு. நானும் கல்யாணமும் ஆகலை, எனக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியில் இவர் போய், அவர் எப்போவுமே குப்புரை அடித்து தான் படுப்பார், எனக்கு நல்லா தெரியும். யார்? அந்த வீட்டில் தான் செவன் அடக்கு. அவர் படுத்தாருன்னா எப்போவும் எப்படி படுப்பார்? குப்புரை படுப்பார். கடைசியில் அவரை குப்புறப்படுத்தவரை எழுப்பி கொண்டாந்து வைக்க, இந்த அம்மா 2 பேருக்கும் சண்டையில் கிச்சனில் போய் உட்கார. இவன் பாஸ்டருக்கு வேலை என்னன்னு கேட்டால், இவரையும் கொண்டு வந்து கிச்சனில் இருக்க அம்மாவையும் போய் என் அம்மா வாங்கன்னு சொல்லி அப்படி உட்கார வச்சது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாஸ்டர் டேனியல் எதையோ தொப்புன்னு வரலையா? இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பசியோடும் பட்டினியோடும் பல இடங்களுக்கு அலைந்தது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறையா? எத்தனை விட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்? எத்தனை விட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார்? டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். மனம் தளர்ந்து போகாதிருங்கள். எத்தனை பேர் ஆவியானவர் பேசுகிறார்? ஒரு பெண்ணுக்காக ஓடினான் ஐயா. ஒரு பெண்ணுக்காக ஓடுனா. நான் வரும்போது எப்படி வரான் சொல்லுங்க? எப்படி வரான்? 2 பரிவாரங்கள் வரும்போதே எப்படி வருது? ஆனால் இப்போ இந்த செய்தியை எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிகிறது? கிடைச்சதை மாற்றாத.
குருட்டு மாப்பிள்ளையா பரவாயில்ல உழைச்சி போடு, ஒரு அலையிலேயே அப்படிதானே. இப்படி கல்யாணம் முடிச்ச பிறகுலாம் யோசிக்கக்கூடாது. எப்போ யோசித்துருக்கணும்? எப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் யோசித்துருக்கணும். நான் அப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன், இப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன், அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இது முதல் இவர்கள் கணவனும் மனைவியுமா இருக்கிறார்கள். தேவன் நினைத்ததை நான் அன்பாக சொல்கிறேன். கல்யாணம் முடித்த பிறகு அது சரியில்லை, பல்லு சரியில்லை, வாய் சரியில்லை, மண்டை சரியில்லை, தொட்டில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, உங்கள் அம்மா வந்து தங்கத்துக்கு பதிலாக கல்யாணி கவரிங் போட்டாப்புல, அதெல்லாம் முதல்ல உரசி பார்த்துருக்க வேண்டியது தானே. எப்போ உரசி இருக்கணும்? பாஸ்டர் ஏற்கனவே கமிஷன் வாங்கியிருப்பார், ஒன்றும் செய்ய முடியாது. புரியலையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் அன்பா சொல்றேன், தயவு செய்து தப்பு பண்ணாத. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றா எனக்கு விலைக்கு கொடுக்க என்னால் முடியாது ஐயா, விலைக்கு கொடுக்க என்னால் முடியாது, டைம் இல்லை. நான் சொல்கிறேன், முன் வச்ச காலம் நிச்சயக்கூடாது. இவளோட வாழ்ந்தே தீர்வேன், இவரோட வாழ்ந்தே தீர்வேன். பிரைஸ் தி லார்ட். எத்தை விட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். பிரிகிறது அது ரொம்ப கிளைமேக்ஸ் ஆன பிறகு. கிளைமேக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதாவது சிபிஎம் மாதிரி என்னைக்கு மாறுதோ அப்போ பிரிஞ்சுக்கலாம். வேண்டாம், அது கிளைமேக்ஸ். அதுக்கிட்டலாம் நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இவன் அங்கே ஏமாத்திட்டு இங்கே வர்றான். ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் முன்னால் பார்த்துக்கோ அவருக்கு இது அப்புறம். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும், செய்தியை கவனிக்கணும். ஐயா, அவன் அங்கேருந்து இவன் இங்கேருந்து அங்கே ஓடுனா, அங்கே மாமனுக்கு தெரியாமல் இங்கே வர்றான். அப்படிதானே? மாமனுக்கு தெரியாமல் ஓடினான். இப்போதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஐயா. இவன் ஓடி வர்ற நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. ஏசா 400 பேரோடு ஒன்று சந்திக்க வருகிறான். யாரோட? அதனால தான் ஒவ்வொருத்தரையா மாற்றி விட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால், உன் ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேருந்து அங்கே ஓடுது, அங்கேருந்து இங்கே ஓடுது. யாப்போக்கு நதியில் பேர் வச்சுருக்கான் பாருங்களேன். அது யாப்போக்கு நதியில் ராத்திரி முழுக்க அவன் போராடுகிறான். யாரோட? கர்த்தருடைய தூதனானவரோடு போகிற. அப்போ அவன் கேட்ட கேள்வி என்னது? தூதனானவர் கேட்ட கேள்வி என்னது? உன் பேர் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் பேர் என்ன? நான் இந்த இதில் எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை அந்த சத்தம் ஈசாக்கு மாதிரியே இருந்திருக்கலாம். எப்படி? ஈசாக்கு மாதிரியே இருந்திருக்கலாம். உன் பேர் என்ன? ஸ்டன்னா இருப்பான். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? சிலர் பாருங்க, ராத்திரி முழுக்க போராடி செபிக்கிறதுனால இவங்க ஒன்றும் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. புரியலையா? புரியலையா? ராத்திரி முழுக்க போராடி செபிக்கிறதுனால இவங்க யாரும் கிடையாது. எல்லாரும் செய்தியை கேட்கீங்களா? அப்படி சிலர் சண்டை வந்து முதலே போட்டுருவாங்க, சிலர் சோமணி முடிச்ச பிறகு சண்டை போடுவாங்க. மகிழ்ச்சியா இருக்க. அல்ல, புரியலையா? பிரசங்கத்துக்கு முன்னால் சிலர் சண்டை போடுவாங்க, பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு சண்டை. சரிதானா? 40 நாள் உபவாசம் எடுத்து பலகையை வாங்கிட்டு வந்திருக்கான், கீழே வந்தோடனே போட்டு நொறுக்கிட்டான். புரியலையா? ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணதுனால நீ ஒன்றும் பரிசுத்தவானும் கிடையாது, பரிசுத்தவாட்டியும் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறார்? எத்தனை பேர் புரியுதா? புரியலையா? அனுபவ ரீதியாக எத்தனை பேர் கையை தூக்க முடியும்? என் மனைவி அழுது ஜெபம் பண்ணாயா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா, அப்புறம் தான் தெரியுது ஒரு சேலை கேட்டால் நான் வாங்கி கொடுக்கல, அதுக்கு தான் இவ்வளோ வரும் அழுதுருக்கா. சரிதானா ஐயா? சரியா தப்பா? அதனால் இப்போ ராத்திரி முழுக்க ஒருத்தர் அழுது புரண்டு செபிக்கிறாருன்னா உடனே இவர் யார் கிடையாது, இவர் யார் கிடையாது, பரிசுத்தமானும் இல்லை,
பரிசுத்தவாட்டியும் இல்லை, வாய்க்கிலேயே பிரசங்கம் பண்ணுறதுனால எந்த ஊழியக்காரனுக்கும் பட்டம் கொடுக்காது. நேற்று பாஸ்டர் பால் ராதாகிருஷ்ணன் பேசும்போது ஒரு வார்த்தையை நான் நிறைய நோட் பண்ணுவேன். நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. யார் பிரசங்கம் பண்ணாலும் நல்லா கேட்பேன். இன்றைக்கி அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஒன்று சொன்னால் தெரியுமா, அதாவது செவம் பண்ணது கூட மாதிரியாக காமிக்கலாம், ஆனால் பரிசுத்தர் அப்படிங்கிறதுக்கு இயேசு ஒரு தாயா. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. செவம் பண்ணுறது கூட அவர் மாதிரி ஜெபம் பண்ணி இவர் மாதிரி ஜெபம் பண்ணி சொல்லலாம். ஆனால் இயேசு கர்த்தர் பரிசுத்தருங்கிறதுக்கு என்ன சொன்னார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. சாலமன் சொல்கிறான், பாவமே செய்யாத நீதிமான் எவனும் கிடையாது. அப்படிதானே ஐயா? அப்படித்தானா? சந்தோஷமா இருக்கீங்களா? பாவமே செய்யாத நீதிமான் யாரும் கிடையாது. நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலையில் இருக்க முடியும்? ஒருவரும் நிற்க முடியாது. பரிசுத்தர் 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 இயேசு மாத்திரம்தான். எத்தனை விட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எழுதி வைக்கல. நான் சொல்றேன், நீ ராத்திரி முழுக்க உபவாசம் போட்டதுனால பரிசுத்த வாட்டின்னு நினைச்சிடக்கூடாது. புரியலையா? புரியலையா? கிடையாது. இன்னும் மனம் திரும்பலையா ஐயா? இன்னும் என்ன செய்யல? மனம் திரும்பலை. அதாங்க கர்த்தர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இவ்வளவு போராடி ஜெபம் பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கணும். எப்படி கேள்வி? உன் பேர் என்ன? இப்போ தெரிஞ்சு போச்சு. என் பேர் என்ன பேர்? யாக்கோபு. ஹல்லேலூயா. இப்போ தான் என் வாய் விட்டு சொல்கிறான், இன்று முதல் உன் பேர் இஸ்ரவேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அது மாத்திரம் இல்லை, நீ இந்த ஓட்டத்தை நிறுத்ததுக்கு நம்ம ஆண்டவருக்கு சுளுக்கு எடுத்து உடையும் தெரியும், சுளுக்கு உண்டாக்கவும் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஓட்டத்தை கர்த்தர் நிறுத்துவா. பிரைஸ் லார்ட். பிடிச்சார் பாருங்க, என்ன ஆகிப்போச்சு நரம்பு. இப்போ எங்கே ஓடுவ? எந்த ஏசாவுக்கு பயந்து நீ ஓடுனியோ, இப்போ அந்த ஏசாவை நடந்து போய் நொண்டியாகி சந்திக்க வேண்டியிருக்கு. ஓடாத. புருஷன் எதுவும் சத்தம் போட்டான்னு, அதனால அம்மா வீட்டை பார்த்து ஓடாத. ஏதாவது ஒரு பாஸ்டர் சொல்லி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அங்கே அந்த பாஸ்டர் ரொம்ப யோக்கியம். இங்கே 100 ரூபா நீ காணிக்கப்பட்டு அவரை திருப்திப்படுத்தினா அவன் 5000 வாங்க விட மாட்டான். புரியலையா? ரகோபயா மாதிரி ஆட்கள். எங்கள் அப்பன் இடுப்பு பருமனா இருந்தா என் சுண்டு விரல் பருமனா இருக்கும் அப்படின்னா. புரியலையா? எப்போ அப்படித்தானே? ஒரு சகோதரியை எப்படியோ சர்ச்சை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்த ரிப்போர்ட்டு, யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ 2000 ரூபா கொடுக்க வேண்டும். இந்த சகோதரியை நொறுங்கி போன சகோதரி, சோ போய் உனக்கு இன்னைக்கு 2000 ரூபா போட்டுட்டு நான் வந்துடுறேன். நடந்த சம்பவம் ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓடாத. எங்கே ஓட போகிற நீ? இன்னைக்கு ஒரே ஓட்டம். அங்கே அடித்தா இங்கே சிஎஸ்ஐ விட்டா பெந்தகோஸ்து. மனம் திரும்பிலாம் வரல, அங்கே சண்டை போட்டு இந்த சபையை கெடுக்க வந்திருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓடாத. உன் நரம்ப கர்த்தர் என்னைக்கு தொடுறாரோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் மாற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்ட்மார் நரம்ப தொடணும். வருவாங்க, உனக்கு எவ்வளோ கொடுக்காங்க? 2000. எதுக்கு இவர்கிட்ட கிடந்து கஷ்டப்படுத? கூட 3000 ரூபா தரேன். அன்னையிலேருந்து பாஸ்டர்கிட்ட பேச மாட்டான். ஏன்னா எவ்வளோ காட்டிட்டாப்ல. எத்தனை மாதம் இவர் வாழ்நாள் முழுக்க கொடுத்துட்ருப்பார். அவர் 2 மாதம் கொடுத்துட்டு ஊழியம் செய்யணும் செய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா சிலரை பாருங்களேன், ஸ்தாபனம் விடாமல் போவான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இல்லை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்கணும். ஒரு ஸ்தாபனம் விட மாட்டான். ஒரு தம்பியை நான் பார்த்தேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க இருக்கேன். இப்போ என்னையும் சொல்லி கொடுத்து விடிய சண்டை எழுத்து விட்டுருவேன். கேட்டேன், இனி எங்கே இருக்குன்னு கேட்டேன். இப்போது அந்த ஸ்தாபனத்தில் நான் இல்லை, இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இங்கே என்னன்னு கேட்டால் அபிஷேகம் கிடையாது. இவன் அபிஷேகம் பெற்றவன், ஒரு பெந்தகோஸ்து சபையில் ஊழியம் செய்தவன். இப்போ அபிஷேகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் துட்டு கூட கொஞ்சம் கொடுக்காங்க அப்படின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான பாஸ்டர் கூட சொன்னாப்புல, எங்க பெரிய குளத்துக்கு எங்கேயோ பேச போகும்போது சொன்னா போடி.
ஐபிசி பாஸ்டரு சிஐசியில் உபதேசராக இருக்காராம். என்னன்னு கேட்டால் இங்கே துட்டு நிறைய கொடுக்காராம். ஒரு அல்லேலூயா சொல். ஓடாத ஓடாத. நான் சொல்கிறேன், இன்னைக்கு பெந்தெகோஸ்தனுடைய ஓட்டத்தை பிடித்து விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பவுர் சத்தத்தை விட்டு ஒரு நாள் ஓடலையா? நல்ல இடமா? கிடையவே கிடையாது. எத்தனை தடவை அடி மாத்திரம் தான் என் விழலை. அவ்வளவு பெரிய வேதனையை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் ஒரு நாளும் ஓடவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஓட்டத்தை நிறுத்தலைன்னா நரம்ப தொடுவார். பிரைஸ் தி லார்ட். இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஏவுப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறேன். உன் ஆண்டவர் உன் மேலே நரம்ப தொடுறாருன்னு சொன்னால் உன்னை சிட்சிக்கிறார். நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா. உங்கள் ஓட்டம் தவறான ஓட்டத்தை தடுக்கிறார், அல்லாவிட்டால் நிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆனால் சிலரை தடுக்க மாட்டார். நேரம் இல்லை. சிலரை தடுக்க மாட்டார். பிள்ளைய மாதிரி ஆட்களை தடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைய மாதிரி ஆட்களை போ. கழுதைக்கு புத்தி வந்துச்சியா, தீர்க்கதரிசிக்கு புத்தி வரல. அப்படித்தானே? கவனிக்கிறீங்களா? சொன்னா படுத்துக்கிட்டது சொன்னாப்புல, இது மாத்திரம் படுக்கல் உன்னை பட்டையத்தை வச்சு வெட்டிடுவான். இப்போ வீட்டுக்கு போனால் போகிறேன். அப்படிங்க. எங்கே போவ? நீ தான் முழங்கால் அளவு போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சாலத்துக்குள்ள வந்துட்டா போய் தொலை. புரியலையா? நான் வந்ததே எங்கே வந்து தொலைச்சிட்டேன்? எங்கே? இவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு, இன்னும் முழுவதும் போய் தொலை. ஆனால் நான் சொல்கிறது மாத்திரம் தான் சொல்லணும். இன்றைக்கி கள்ள ஊழியக்காரன் உள்ளுக்குள்ளெல்லாம் இவனுக்கு பிடிக்காது, இஸ்ரவேலை பிடிக்காது, உள்ள தேவ சனத்தை பிடிக்காது. பாலாக்க பிரியப்படுத்தக்காக சொன்னால் வரும்போது பதிய ட்ரிக்கு வேலை பார்த்துட்டு வந்துட்டான். எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார்? பிழையாமை கர்த்தர் தடுக்கலையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் சொன்னான், நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக. இல்லை, மோசையின் மூலம் நடந்த யுத்தத்தில் பிழையாமை குறிசிலவனாய பிழையாமையும் பட்டயத்தினால் வெட்டினார்கள். இந்த பாண்டு எத்தனை பேரை டச் பண்ணுது? என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் மேலே அன்பு வச்சார்னா உன்னுடைய தவறான ஓட்டத்தை தடுப்பார். அது எதுக்குன்னு கேட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் தடுக்கிறதே கிடையாது. அவன் பாட்டில் போகிறான்னா அவனுக்கு எங்கே போய் நொறுங்க போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். சில ஓட்டத்தை நிறுத்துவதற்கு நரம்பை பிடித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லணும். யாருக்கு? சொல்லுங்கய்யா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. அழாதீங்க. என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஏசானா வெட்டியாய கொன்னுட்டான். சொல்லுங்க. அதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய நரம்பை கர்த்தர் பிடிச்சி விடத்தான் போகிறார். இவன் ஃபுல்லாக யாரை நம்பிட்டு இருக்கான்? இன்னைக்கு சொல்கிறான், அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுது, எல்லாவனும் காலை வாரி விடுவான். ஆமாம், எரேமியாவில் இருக்கியா, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். ஒரு கேரளா ஊழியக்காரர் அருமையாக சொன்னார். சாத்துனூர் சாஜுங்கிறது வேண்டிய மனுஷன். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். என்னைக்கே காப்பாற்ற நடக்காது. அமெரிக்காவுடைய அயன்டோம் நம்பிக்கை யார் மேல? என்னது? இரும்பு கோட்டை நொறுங்கி போச்சு. 1400 பேரை கொன்னான். எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார்? நான் சொல்கிறேன், இந்த ஹோலோகாஸ்டுக்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது கிடையாது. பொம்பளை பிள்ளைகளாம் பாவங்க யூடியூப்பில் பிபிசியில் காட்டுறாங்க. சின்ன குழந்தைகளெல்லாம் கைத்தை வச்சு இரும்பை வச்சு கட்டி தீயை வச்சு எரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு? இஸ்ரவேல் தேசத்தில். அவன் கோட்டையை உடைச்சி ஹமாஸ் வந்து அடிக்கிறான். தவறான ஓட்டம் ஓடாத. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நடக்குதியா வார்? யார் மேல நம்பிக்கை? கால். எனக்கு அறிவு இருக்கிறது. நெட்டனையா பேச வச்சுன்னா நம்ம சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. உலகத்திலே பெரிய இன்டெலிஜென்ஸ் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் வரத்தான் போது அவங்க இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் போடுறான், அவனை கர்த்தர் தடுக்க மாட்டேங்கிறாரு, இவனை கர்த்தர் தடுக்க மாட்டேங்கிறாருன்னா அவனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் விட்டுட்டார். புரியலையா? என் அன்பு சகோதரனே சகோதரியே,
நான் ஒன்று சொல்கிறேன், எத்தனையோ வசனங்களை நான் சொல்ல முடியும். அதாவது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்காக? நமக்காக அவர் சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு பேசுறது புரிகிறது? கவனிக்கிறீங்களா? நரம்பை தொட்டார்னா என்ன செய்யக்கூடாது? நான் இதில் எழுதி வச்சுருக்கேன், எப்படி ஸ்டாப். சிலருக்கு பாருங்கள் தோல்வி நடக்கும், சில நேரங்களில் வியாதி வரும், அப்படி தானே? கவனிக்கிங்களா? கொஞ்சம் எழுப்பி விடணுமா? சிலரை எப்படி ஸ்டாப். இவன் திங்கதை அடங்கவே மாட்டாங்கய்யா, இவனுக்கு திடீர்னு ஒரு டயோரியாவை இழுத்து விட்டு அதோடு நிறுத்துவான். புரியுதா? பைக்கில் ஒரே ஸ்பீடு, இவனுக்கு என்னத்தாலும் கையை ஒடிச்சா தான் இவனுக்கு என்ன செய்யும்? ஆண்டவருக்கு எப்படி நிறுத்தணும்னு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு வியாதி வருதா, கோவப்படாத, இதோட ஸ்டாப் ஆகணும். அப்படிதானே? சரி, இப்போ யாருடைய ஓட்டத்தை பார்க்கும்? யாக்கோவனுடைய ஓட்டம். நான் ஒன்று சொல்கிறேன், இருக்கிற இடத்துல இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கண்ட ஓட்டத்தெல்லாம் நிறுத்துங்க. நரம்ப தொட்ட பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. சரி, அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆசகேலின் ஓட்டம். இதெல்லாம் நேரத்தை எழுதி வச்சது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து ஒரு சில வசனங்களுக்கு சீக்கிரம் வாசிங்க. இவ்வளோ லேட் பண்ணிங்கனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்னாமியிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆசகேலின் ஓட்டம் கவனிக்கணும். இவன் யோவாபின் தம்பி, வெளியில் இருக்கும் கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன். சரிதான் ஐயா? கவனிக்கிறீங்களா? கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன். சவுலின் படைகளுக்கும் தாவீதினுடைய படைக்கும் யுத்தங்கள் வருகிறது. இதெல்லாம் நீங்க பின்னணி இருக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் பேர். அந்த கிபியோன்ல அங்க 12 பேர் சாவறாங்க, 12 பேர் சாவறாங்க. அப்போ யுத்தம் என்ன செய்து? அதிகரிக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அதிகரிக்கிற நேரத்தில் ஆசகேல் யோவாபினுடைய தம்பி, அவன் எப்படி ஓடுகிறவன்? கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன். இவன் பாருங்க, அந்த அப்னேர் என்கிற சவுலுடைய படைத்தலைவனை குறிவைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படித்தவங்க கொஞ்சம் கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை அதான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு பைபிள் படிக்கிறதே கிடையாதுயா. பைபிள் மாதந்தோறும் டெஸ்ட் வச்சா படிப்பான். டெஸ்ட் வச்சு 2 கப்பை வாங்கி, இப்பொழுது இவர் முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறார், மேசியா வாங்கியிருக்கிறார், 2வது மேசியா தங்கச்சி வாங்கியிருக்கிறார். இதுதான் ரெகுலராக பைபிள் படிக்க கிடையாதுயா. அவ்வளோ ஒரு வீட்லேயும் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் ஒரு பைபிள் கிடையாது, 5 பைபிள் வச்சுருப்பான். கல்யாணத்துக்கு வாங்கின பைபிள் புதுசாக இருக்கும், ஏன்னா மாமன் மருவாளுக்கு வாங்கண்டாங்க, அதுக்காக. புரியலையோ? அவனுக்கு வாங்கி பைபிள் வாங்கி கொடுக்கணுமா? அதனால கேட்டால் இப்படி வச்சுருப்பான். சொல்லுங்க, பைபிள் புதுசாக இருந்தால் உன் ஆத்மா பழசா போகும். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? பைபிளை படிக்கணும். ஆசைகளுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சான்? கலைமான்களில். இப்போ யாரை தொடர்றான்? சொல்லுங்களேன். அப்னேரை தொடர்கிறான். அப்னேர் யார்? ஒரு படைத்தலைவன். அவன் சொல்றான், பேசுறாயா, எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நீ ஆசைகள் அல்லவா? நீ யோவாபினுடைய தம்பி அல்லவா? நான் உன்னை கொன்னுட்டேன், உங்க அண்ணன் முகத்தில் எப்படி முழிக்கிறது? எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார். ஆனா பைபிள சொல்லி இருக்கிறது, இவன் சொல்றதை கேட்கல. இவன் அங்கேயும் இங்கேயும் விலகாம கரெக்டா யாரையே குறி வைக்கிறான். அப்னேரே குறி வச்சான். தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம விட மாட்டான்னு சொல்லி அவனை முன்புற ஈட்டினால் இல்லையா, பின்புற அலையினால் குத்தினான். ஆசகேல் அவுட். பி கேர்ஃபுல். எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவனுடைய சனமே, நீ ஒருவேளை ஆசகேலை போல ஓடலாம், ஆனா தேவையில்லாம அவனுடைய மரணம் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். புரியுதா? ஏன்னா ஆசகேல் கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன். ஆனா அப்னேர் சொல்றான், ஏன் அவனை ஒரே குத்தா குத்தி விட வேண்டும்? எத்தனையோ வாலிபர்கள் தங்களுக்கு இருக்கிற திறமை, அப்படிதானா? தங்களுக்கு இருக்கிற திறமை, புரியுதா? எத்தனை எச்சரிப்புகள் வருகிறது, போவாத. சரியா தப்பா?
என்ன செய்யாத, போவாத, கேட்கறது கிடையாது. புரியுதா புரியலையா? ஆசைகளை போல வாலிப திறமை இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, பலன் இருக்கிறது, எத்தனை வாணிங்க வருகிறது ஐயா. வருதா வரலையா? கேட்கறது இல்லை. சரிதானா? ரோட்டில் எத்தனை பிணங்கள் கிடக்கையா. பாவூர்சத்திர ரோட்டில் ஜூன் மாதத்துக்குள்ள 68 பேர் செத்துருக்கானா. அம்மா நீ கடைக்கு போயிட்டு வா, நான் பைக்கில் வாரேன்னு சொல்கிறவன் ராமச்சந்திரப்பட்டத்தில் செத்து கிடக்கான். அவனுடைய பிணத்தை தாயும் தகப்பனும் பார்க்கிறார்கள். புரியுதா? வாலிபர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன். உனக்கு திறமை இருக்கலாம், வேண்டான்னு சொல்லவில்லை. உன் ஓட்டம் சரி, ஆனால் தவறா ஓடாத. ஓடுனா கேவலம் ஆசைகளை பின்புற அழகினால் குத்தினான், ஆசைகள் அவுட். ஓட்டம் பொல்லாதது, அப்படிதானே? இந்த ஓட்டம் என்னது? அவனுக்கு கேடாக முடிந்து விட்டது. உடல் வலிமை இருக்கலாம், அப்படிதானா? எத்தனை பெற்றோருடைய கண்ணீர் கதை உண்டா இல்லையா? சொல்லுங்கம்மா, எத்தனை பேருடைய கண்ணீர் கதை, எத்தனை பேர் அழுகிறார்கள், எத்தனை பேருக்கு புரிகிறது? ஓடாத. ஆசைகள் மாதிரி உனக்கு பலன் இருக்குதா, ஓட திறமை இருக்குதா, ஆனால் தவறாக ஓடாத. வாழ வேண்டிய அநேகர் மரித்து போனார்கள். சொல்றது காது கொடுத்தே நினைச்சிரு கிடையாது, கேட்கதே கிடையாது. கிழவன் சொல், பாஸ்டர் கண்டிப்பாக சொல்லுவார், கிழவன் சொல்லு கிண்ணறக்காரனுக்கு யாராவது அப்படிப்பாரு. கிழவன் சொல்லு காதலே ஏற மாட்டேக்கையா. பைக்கில் போனானா போதும், பார்த்து போ, சரியா? போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆசைகள் மாதிரி ஓடுறவன். எனக்கு பாட்டு பாட திறமை இருக்கிறது, புரியுதா? எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குது. எங்க போயா தீர்க்க தரிசனம் வாங்கிட்டு வந்தா? தேனியிலிருந்து வாங்கிட்டு வந்துருங்க. எங்க பாஸ்டருக்கு என்னையா தெரியும், நான் எதுவும் தாக்கலை, அப்படிதானே? சரிதானா? புரியுதா புரியலையா? செய்யாத. எத்தனை பேர் பாருங்க அப்பனேர குத்தணும்னு நினைக்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன், அவுட். எத்தனை பேர் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். செய்யாத. உனக்கு இருக்கிற ஸ்பீடு, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். உருண்டு அபிஷேகம், சிரிச்சு அபிஷேகம், மண்டையை உடைச்ச அபிஷேகம். ஒரு அருமையான சகோதரி என்கிட்ட வந்தாப்புல, மண்டை வலிக்குனாப்புல. ஆபிரகாம் சார்லஸ் கூட்டத்துக்கு போனேன், அவன் பிடிச்சி ஒரே தள்ளிட்டான். தள்ள உடனே என் மண்டை வலிக்கு, இப்போ எக்ஸ்ரே எடுக்கணும். அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த மாதிரி ஆள்கள்லாம் ஏற்கனவே போனால் கொஞ்சம் பேர் மண்டையாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையா? ஆமாய்யா, இந்த பாஸ்டர்மார்களுக்கு படுத்த பாடு, இந்த அடங்காததுகளை வச்சுக்கிட்டு, ஆசைகளை வச்சுக்கிட்டு அடங்கவே மாட்டேங்கய்யா. உண்டா இல்லையா? அடங்க மாட்டேங்கய்யா. சொன்னால் கேட்க மாட்டேக்கான். நான் ஒன்று சொல்கிறேன், தவறுதல் உனக்கு நடந்து விடக்கூடாது. நான் சொல்கிறேன், இயேசுவா போல் அடங்கி இருக்க வேண்டும். பைபிளில் சொல்லியிருக்கிறது. அதாவது இளைஞர்களே கவனிங்க, மூப்பனுக்கு அடங்கிரு. இருக்கா இல்லையா? புரியுதா புரியலையா? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் என்ன செய்யுங்கள், அடங்கிருங்கள். இந்த பாண்டி எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? வாலிபனே ஜாக்கிரதை. உனக்கு இருக்கிற திறமை, உனக்கு இருக்கிற அறிவும், உனக்கு இருக்கிற தீர்க்க தரிசன வரங்கள், இதெல்லாம் வச்சுட்டு அப்பனேர குத்தலான்னு பார்க்காத. கூத்துனா நீ சாவ. என்னையெல்லாம் குத்ததுக்கு எத்தனை பேர் ட்ரைனிங் எடுத்திருக்கான் தெரியுமா? நடக்கவே நடக்காதுங்க. நான் குத்தவும் மாட்டேன், எங்கன்னு போய் மாட்டிட்டு போவான். ஆமாம், சிலருக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், நான் யார் தெரியாதா பாஸ்டர், நான் தான் பாஸ்டருக்கு மேலே. இதெல்லாம் இங்கே நடக்காதையா. ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஒரு அலையிலையா சொல்லுங்க. அடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எரேமியா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா, அந்த ஆசைகள் இருக்க பார்த்தீங்களா, அவன் செத்த உடனே அநேகர் தரித்து நின்றார்கள். என்ன செய்தாங்க? இதான் உண்மை. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரன் அவுட் ஆகிறதுனால, எத்தனையோ பேர் விழுந்து போகிறதுனால, எத்தனையோ பேர் தரித்து நின்று விட்டார்கள் ஐயா.
உண்மைதானா? சரிதானா? எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ ஆவிக்குரியவர்கள், நன்றாக ஓடக்கூடியவர்கள் விழுந்து போனபடினால நிறைய பேர் தரித்து நிற்கிறார்கள். சரிதானா? உன்னுடைய தவறான ஓட்டம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை தடை செய்து தரித்து நிற்க வைக்கிறது. சரித்திரத்தை கேட்டுப்பார். அடுத்தால பார்த்தீங்கன்னா தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஓட்டங்க. எதுக்கு தான் சொன்னாரோ எனக்கு தெரியல. சண்டை இழுத்து விடத்தான், நம்மளே சண்டை இழுத்து விடத்தான். அம்மாமார்களை பற்றி பேசி சண்டை இழுத்து விடத்தான். அப்படி தானே? உங்கள் பைபிளில் அப்படி இருக்கா இல்லையா? உங்களுக்கு நேரே வச்சு வாசிக்க. பெண்ணாகிய நீங்கள் வாசிங்கள், தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டம். இது ஒரு விசாலமான பாதை, தாறுமாறான வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? இல்லாவிட்டால் எண்ணங்களில் ஒழுங்கின்மை. சரிதானா? தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டம். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பெண்ணோட்டம், அடங்கவே செய்யாது. அதான் நான் பார்த்தேன். கொஞ்சம் வேகமாக லைட்டாக முடிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போனோம். அடுத்தால சொல்கிறாரு, பெண்ணோட்டம்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, தன் இச்சையின் மதவெறினாலே காற்றை உட்கொள்கிற காட்டுக்கழுதை. நீ யாரு? காட்டுக்கழுதை. அதை ஒருவனும் தேட வேண்டியது இல்லையா? அதனுடைய மாசத்தில் அதை தேடுவாங்களாம். ஆங்கிலத்தில் மேட்ச் இருக்கு. அப்படி தானே? என்னது? ஆமாம். இந்த காட்டுக்கழுதைகள் அடங்கவே செய்யாது. புரியலையா? இந்த பெண்ணோட்டகம் அடங்காது. எங்கேயாலும் பல்ல காட்டும். காலேஜுக்கு போனால் அங்கே 2 பேரை பார்த்து பல்ல காட்டும். புரியலையா? புரியுதா? புரியலையா? ஆமாம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சர்ச்சுக்கு போனால் தாறுமாறான பெண்ணோட்டகம். சரியா தப்பா? வேதனையான காரியங்கள் உண்டையா? தாறுமாறாய் ஓடுகிறவர்கள் எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிகிறது? காட்டுக்கழுதை. இதை எப்போ கண்டுபிடிக்கலாம்? அந்த மாசங்கிறத ஆங்கிலத்தில் மேட்ச். என்ன மேட்ரு? எனக்கு என் வெளிப்படுத்தல் இப்படி சரியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. அதாவது இது தாறுமாறாக ஓடும், ஆனால் வரும். எப்படி வருது தெரியுமா? மேட்டோட வரும். புரியலையோ? எப்படி வரும்? அம்மா, உங்களை விட்டு நான் 2 வருஷமாக ஓடிவிட்டேன். இப்பொழுது நான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு பண பிரச்சனை இல்லை. நீங்கள் சோறு போடண்டாம், கஞ்சி வைக்கண்டாம், மாப்பிள்ளை சோறு போடண்டாம். நாங்கள் உங்களுக்கு பிள்ளையையும் பெற்று கொண்டு வருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஒரு பிரச்சனை கிடையாது. ஆஸ்பத்திரி எல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, வாசலருகே நின்று கதவை தட்டுகிறோம், கதவை திறவுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சபையும் யோக்கியமான சபையை கிடையாது. சண்டைகளாச்சு போனால் அங்கே ஒருத்தி கூட்டு வந்துடுவான். அப்படி தானே? அதுவும் கொயர் இருக்குது பாருங்கள். இருக்கிறதுலே விளங்காதது கொயர். ஆன ஆட்டுதாவனாலே இவன் அவனை பார்த்து ஆட்டுவான், இவளை பார்த்து ஆட்டுவான். இப்போ 2 பேரும் ஒரே ஆட்டம். அப்படிதானே பாஸ்டர்? அப்படிதானே? அவர் வந்தா தான் இவருக்கு பாட்டு ஓடும். புரியலையா உங்களுக்கு? புரியுதா? புரியலையா? இருக்காத. எப்போ வரும்? எப்போ வரும்? மேட்டோட வரும். மேட்டுனா ஏற்ற துணையை. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? புரியலையா? செய்யாத. இந்த மாதிரி வார்த்தை வாங்கணுமா? தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகம். என் மவன் அடங்கவே மாட்டாயா? ஏன் அவங்ககிட்ட பேசாத? இவன் என்ன செல்போன்னு எப்போ பார்த்தாலும் பேசுதா? என்ன பேசுதா? அதாவது நம்முடைய செல்வி வந்து இங்கே யாரையும் சொல்லின்னு வருத்தப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே பேச்சு. தாறுமாறான ஓட்டகம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் பேச உங்களுக்கு புரியலையா? ஓடாத, காட்டுக்கழுதாயிராத. இச்சையின் மதவரினாலே எத்தனை குடும்பம் நாசமாய் போகிறது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் வாழ முடியலையா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சரியா தப்பா? எத்தனை உயிர்கள் பலியாகிறது, வாழ்க்கை நாசமாய் போகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், என் அன்பு சகோதரியே சகோதரனே, வாலிப பிள்ளையே சொல்கிறேன், உன் காலம் வர்ற வரைக்கும் பொறுத்துரு. காலம் வர்றது வரைக்கும் பொறுத்துரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்திரப்பட்டுட்டு அங்கே இங்கே ஓடுன எங்கேயாலும் மாட்டிக்கிடுவேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகலாமா? போதும், இவ்வளோ பிரசங்கம் போதும். இப்போ நல்ல ஒரு காரியத்தை கவனிப்போம். பிரைஸ் எல்லாம். பவுலின் ஓட்டத்தை பற்றி பேசுகிறேன்.
பவுல் தான். பிலிப்பியர் 3:13 ஒரு சில வசனங்களை வாசிங்க, சீக்கிரம் வாசி. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாய் பவுல் அவர் பிடிபட்டார். நான் நேற்று சொன்னேன், என்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையில் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அவனுடைய தவறான ஓட்டம் நிறுத்தப்பட்டது. எங்க? தமஸ்குக்கு போகிற வழியில் இளம் வாலிபராகிய இயேசுடைய ஓட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், அதாவது கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் சொல்வதுதான் கர்த்தருடைய வெளிச்சம். அங்கே வெளிச்சம், அவன் கீழே விழுந்தான், அவன் ஓட்டம் நின்றது. இப்போ சரியான ஓட்டம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்காக அவன் ஓட ஆரம்பித்தான். ஒரு நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டுமானால் யாரை பார்க்கணும் சொல்லுங்க? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். ஐயா, நல்லா ஓடனா யாரை பார்த்து போகணும்? முதலாவதாக பவுல் நமக்கு என்ன பேசுகிறார்? அவர் அனுபவத்திலிருந்து நமக்கு என்ன போதிக்கிறார்னா, நான் ஏன் வெற்றியோடு ஓடுறேன்னு சொன்னால், நான் ஒரு இலக்கு வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது சொல்லுங்க? கோல். வேதாகம் முழுவதும் வெவ்வேறு விதமான தேவ மனிதர்களை கொண்டு வெவ்வேறு விதமான அவரவர் ஓட்டம், அதனது முடிவு அனைத்துமே அவரவர் இலக்காகவே இருந்திருக்கிறது. விளக்க நேரம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இலக்கு இருக்காது, அப்படி தானே? ஆபிரகாமுக்கு மெசொப்பொத்தாமியாவிலிருந்து எங்கே வரணும்? இங்கே வரணும். யாக்கோபினுடைய ஓட்டம் வேற, யோசேப்பினுடைய ஓட்டம் வேற. புரியல உங்களுக்கு? அப்படி தானே? யோசேப்பினுடைய ஓட்டம் என்னது? எகிப்துக்கு அதிபதியாக வேண்டும். சரிதான ஐயா? அதுக்கு தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனம் காமிச்சார். அவனுக்கு அர்த்தம் புரியாமல் போய் சொல்லிவிட்டான். சரிதானா? அவனுடைய ஓட்டம் எங்கே போச்சு? எகிப்தில் போய் முடியுது. தாவீதினுடைய ஓட்டம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டம் இருக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவன் எதை அமைச்சான்? என்ன சொல்லணும்? இலக்கு அமைத்தான். கோல். நேரம் இல்லை. ஒன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும். பைபிளில் சொன்னால் ஏசாயா 41 இருக்கு, நான் உங்களை புதிதும் கூர்மையுமான அம்பாக்குறேன் அப்படின்னாரு. அப்படி தானே? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டால், ஒருவருக்கும் இலக்கு எங்கே போகிறேன், எங்கேயோ போகிறேன், ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாதனால அவனுடைய தொல்லை அநேகரை இழைக்க பண்ணுவான். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு பவுல் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவர் இலக்கு அமைக்கிறார். கொஞ்சம் கவனிக்கணுங்க, எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னாக்க அவர் கண்ட இடத்துக்குலாம் போக மாட்டார். அப்படி தானே? அவருடைய 1வது மிஷனரி பிரயாணம், அவருடைய 2வது மிஷனரி பிரயாணம், அவருடைய 3வது மிஷனரி பிரயாணம் அத்தனையும் அவருடைய இலக்காகவே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய இலக்கு சிலுவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்னது? சிலுவை. சிலுவை எப்பயும் ஆரம்பிச்சது? சிமியோன் கையில் பிள்ளை எடுத்துட்டு ஆசீர்வதிக்கிறான். அதுக்கு ஒரு சொல்கிறான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவிப்போம். என்ன உருவிப்போம்? என்னைக்கு? சிலுவையில் தாய் பார்க்க கைகள் கால்கள் அடிக்கப்பட்டவராய், தலையிலே முட்கிற சூட்டப்பட்டவராய், உடலெல்லாம் ரத்தம் வடிய தொங்கினாரே. இந்த இலக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலே குறிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதை உறுதிப்படுத்தினால் யாரு? சிமியோன். அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு கூர்மையான அம்பாக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் எப்படியோ நம்ம ஓடிட்டோம். ஆனால் நமக்கு என்ன அமைக்கணும் சொல்லுங்கய்யா? என்னது? ஒரு இலக்கு கரெக்டாக கூர்மையாக நம்பு காற்றை கிழிச்சிட்டு கரெக்டாக போவோம். அப்படி தானே? இப்போ நான் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். அதாவது தாவீதினுடைய இலக்கு என்னது? கோலியாத்துடைய மண்டையை உடைக்கணும். அப்படி தானே ஐயா? அவன் கிட்ட நெருங்கி வருகிறதுக்குள்ள இவன் கவன்களை வச்சு எங்கே எரிஞ்சிட்டான்? நெத்திக்கு நேரே போட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை கர்த்தர் பேசுறாரு?
நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? புரிய மாட்டேங்க. நம்ம ஏன் ஏமாத்தான், ஏன் கண்டவன் கூட்டத்துக்கெலாம் எதுக்கு போகிறோம்? நமக்குன்னு என்ன கிடையாது. இந்த வெளிநாட்டுக்காரனை பார்த்தீங்களா, சில மெண்டல்கள் வரும், பையை தூக்கிக்கிட்டு அந்த போவோம், பழைய உத்தாலத்தில் போய் கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அந்த குரங்கு கூட விளையாடும். அதுக்கப்புறம் இந்த காதுலையும் கடுக்கத்தையும் போட்டுக்கிட்டு அங்கே ஏதோ மத்தளம்பறையில் ஏதோ இருக்காமல் அங்கேயும் போவான். மெண்டல் அப்படிதான். ஏன்னா சொல்லு புரியுதா? அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்லாங்க, அருணாப்புலியில் சொலவு முடைதாங்களா ஐயா, அதை போய் பார்க்கலாம். ஏன்னா பேசுறது புரியுதா? புரியுதா புரியலையா? மண்டுகளாக இருக்காதீங்க. அதனால தான் நிறைய பேர் நம்மளை ஏமாத்தான். யூடியூப்பில் வந்து ஏமாத்தான் ஐயா. திருட எங்கேருந்து வரான்? யூடியூப்பில் வரானா வரலையா? கள்ளன் கொஞ்சம் கள்ளனெல்லாம் வரான், கண்ணை மூடிட்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். பிரைஸ் லார்ட். பாட்டு பாடுதான் பாருங்களேன். நான் தான் சொன்னேன், இன்னைக்கு யூடியூப்புக்கு வரவன் நடிகனும் நடிகையும் அப்படி தானே. இவன் கையை கும்பிட்டு அவளும் கையை கும்பிடுவா, இவன் கண்ணை மூடுனா அவனும் கண்ணை மூடுவான். புரியுதா? ஏமாறாத. ஹல்லேலூயா. பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேரால நீ ஏமாற்றப்பட்டிருக்காய்? சரிதான ஐயா? இன்றைக்காலும் மனம் திரும்பு, உனக்கென்று ஒரு இலக்கை அமைத்துக் கொள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியை நல்லா கேட்டோம். சிலருக்கு இலக்கு அடுத்தவன் ட்ராக்கில் போகிறதான் இலக்கு. என்னது? எங்கே? அடுத்தவன் ஓட்டம். அங்கே இருக்கவங்களாம் பாஸ்டர் மாதிரிலாம் சேரில் உட்காந்துருக்காங்களே, அதே சேர் தான் ஐயா. புரியலையா உங்களுக்கு? எந்த சேரு? அதே சேர் தான். அங்கே வந்து உட்காரணும். பிரைஸ் லார்ட். எல்லா கலந்தையும் ஒரே சேர் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ட்ராக் மாறுது. அப்பா இன்னைக்கு பெரிய அநியாயம் ஐயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு பாஸ்டர் ஆயிடுவான். பாஸ்டர் ஆகி எங்கே துட்டு கிடைக்கலையா பார்க்கான். புரியலையா? பாட்டா பாட்டுனா துட்டு கிடைக்குமோ? லைக் கொடுப்பானுங்களா? பேச எத்தனை இருக்கு. நான் சொல்கிறேன், இப்படி அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிற ஒன்றையும் எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்னு கேட்குறேன் நான். உனக்கு ட்ராக்கே தெரிய மாட்டேங்க ஐயா. என்னது சொல்லுங்க? ட்ராக் தெரிய மாட்டேங்க. எங்கே நீ? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ட்ராக் தெரிய மாட்டேங்க. சின்ன பிள்ளைகளா ஐயா? அழைக்கப்பட்டியா? அந்த அழைப்பிலே இருக்கணும். எத்தனை வசனம் இருக்குது? நீ அழைக்கப்பட்ட நிலையிலே இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்ல. ஆம்பளையா இருக்கியா? பொம்பளையா மாறணும்னு ஆசைப்படாத. பொம்பளையா இருக்கியா? பொம்பளையாவே இரு. முடியை வெட்டிட்டு ஜீன்ஸ் பேண்டையும் போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லை. கல்யாணம் எப்படி தான் முடிய போகுது எனக்கு தெரியல. ட்ராக் மாறுது. விஸ்வாஜிலாம் பாஸ்டர் மாதிரி இருக்கான். பாஸ்டர் எப்படி இருக்காப்ல? ஐயோ, இந்த காலம் மாறி பாவேல் கோபுரம் எங்கேயும் கிடையாது ஐயா. ஒன்றும் புரிய மாட்டேங்க. அழைப்பே நிச்சய மாட்டேங்க. ட்ராக் மாறுது. அதான் நான் எழுதி வச்சுருக்கேன். கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள், S1 S2 அப்படின்லாம் இருக்கும். நான் எழுதி வச்சுருக்கேன், S1 53 S2 53 ரெண்டும் சேம் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயானு உட்காந்தா மீச்சிட்டு அடாமா. புரியுதா புரியலையா? புரியுது. நான் எழுதி வச்சுருக்கேன், ரெண்டு என்ன நம்பர் தான், S1 S2. ஏன் நம்பரில் நீ என்னையா இருக்க? பாஸ்டர் டேனியல். நீ என்ன? நான் தாயா பாஸ்டர். நீ என்ன இதில் உட்காந்துருக்க? ஏன் நல்லா பாரியா? சொல்லுங்க. பாஸ்டர் டேனியல் S2 53. புரியலையா புரியலையா? பாஸ்டர்மா புரியுதா புரியலையா? நான் சொல்கிறேன், உன் பேர் மாத்திரையா? யாரும் 53. நல்லா ஊத்துப்பாரு. உனக்கு S1 சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் நவலாதீங்க அப்படிங்கிறேன்னா, அவன் எவ்வளவு நவட்டினாலும் நவலாதீங்க. அவன் டிடிஆர் வந்து அனுப்பி விட்டுருவான். எங்க எங்க பேர் உன் பேர் இங்கே இல்லையா? அதான் ஒரு நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வீட்டில் போய் படு அப்படிங்கிறான் டிடிஆர். புரியுதா புரியலையா? ட்ராக்கே தெரிய மாட்டேங்குங்க. 4 பாட்டு பாடினோடனே நான் பாஸ்டர். ட்ராக் மாறாத. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகலாமா? ஹல்லேலூயா. அடுத்தவளை இறக்கல ஓடாது. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், ஓடியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால், அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறதுல நீ என்ன செய்ய முடியாது? ஓடவே முடியாது.
சொல்கிறேன், அவங்க இலக்கில் நீங்கள் ஓடினதெல்லாம் வேஸ்ட்டு. சில நேரங்களில் இந்த விளையாட்டு டீம் நடக்கும் பார்த்தீங்களா, இவன் போய் அவனுக்கு போய் கோல் போட்டுட்ருப்பான். அப்படிதானே பாஸ்டர்? இவன் போய் எங்கே கோல் போடுவான்? அடிப்பான் பாருங்க, கோல் எங்கே? அங்கே போய் போடுவான். பார்த்து புரியலையா உங்களுக்கு? தெனாலிராமனை பற்றி படிச்சிருக்கீங்களா? தெனாலிராமன் ரொம்ப கதை பண்ணுவாப்புல. அதாவது ஒரு தினம் தண்ணி இறைக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணானா, திருடனை உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, ஒரு பழைய தகர டப்பாவுக்குள்ளே ட்ரெங்கு பெட்டிக்குள்ள புரியுதா, அவன் என்னத்தையோ கல்லெல்லாம் உள்ளே போட்டு டமார்னு கிணத்துக்குள்ளே போட்டுவான். போட்ட உடனே திருடன் நினைப்பான் இவனுக்குள்ளே ஏதோ பெரிய தங்க கட்டி இருக்குன்னுட்டு அப்படியே ஃபுல்லாக தண்ணியை இறைப்பான் வத்த வைக்கிறதுக்கு. இவன் தண்ணியை பாய்ச்சி முடிச்சிடுவான். யாரு யாரு கடையில் பார்த்தா என்ன கிடைக்கும்? ஓட்ட பெட்டியும். சொல்லுங்கய்யா, ட்ராக் மாறாத. நான் இதை இயேசு நாமத்தில் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த ட்ராக் மாறுறது எங்கேருந்து வந்ததுன்னா லூசிபர் இடத்துலேருந்து வந்தது. இந்த புரியுதா? பவுல் சொல்வார், இதை நான் மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, தேவனே வெளிப்படுத்தினான்னு சொன்ன மாதிரி இந்த ட்ராக் மாறினவன் அத்தனை பேர் எங்கேருந்து வரவன்? சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ட்ராக் மாறின அத்தனை பேர் எங்கேருந்து வந்தவன்? லூசிபர். சரிதானா? இவன் தான் ட்ராக் மாறுறான். எங்கே? எப்படியாலும் சீட்டில் உட்காந்துடணும். அப்படிதானா? நீங்கள் பைபிளில் இந்த ட்ராக் மாறணும் பட்டியலில் பாருங்கள், அவளை வெறும் தொங்கி சாவத்தான் செய்வான். அப்சலோம் ட்ராக் மாறி அப்பனையே அடிக்க பார்க்கான், தூக்கிட்டான். சரிதானா? அப்படிதானா? ட்ராக் மாறக்கூடாது. ஐயா, எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறார்? நான் சொல்கிறேன், ஓ அழைப்பு இதை அதை செய். துடைக்கணுமா துடைச்சிட்டு போ. பரிசுத்தவான்களுக்கு பணிவிட செய்யணுமா, அதுதான் என் அழைப்பு. அவர் அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி அழைப்பு தெரியாதனால தான் பெரிய சண்டைங்க. சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ட்ராக் மாறி, ட்ராக் மாறவே கூடாது. அதிலே ஓடுங்க, அங்கே உங்களுக்கு கிரீடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கான கிரீடம் இருக்கிறது. அப்படிதானே? சரி, இன்னும் இதெல்லாம் நேற்று பாஸ்டர் பாலராசன் ரொம்ப அழமையாக பேசினாப்புல. அடுத்தால பொறுமையாய் ஓட வேண்டும். இதெல்லாம் எங்கே இருக்குது? எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையாய் ஓடணும். எப்படி ஓடணும்? இதெல்லாம் இது பாருங்கள். இந்த பொறுமைங்கிறது எப்போ வரும்? நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரத்தை உண்டாக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் எதை உண்டாக்கணும்? பொறுமையை உண்டாக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சம் இப்போ ஒரு மேரேஜ் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். கல்யாணம் முடிச்சாச்சு, அப்படி தானே? கல்யாணம் என்பது எது வரைக்கும்? இப்போ மரணம்லாம் சொல்லக்கூடாதான், அது தீட்டு. மரணம் நம்மை அப்படின்னா எனக்கு இப்போ என்ன வெளிப்படுறதுல சிரிக்க மாட்டேல, இவன் மரணம் வரைக்கும் ஒன்றா இருக்க மாட்டான், அதுக்கு முன்னாலே பிரிஞ்சிருவான்னு அர்த்தம். ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? 4 நாளைக்குள்ளே சண்டை இழுத்துடும். அவர் சொல்கிறார், 1000 காலத்து அம்மாட்ட காட்டிட்டு தான் சொல்லணும். பிரைஸ்லாம் நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் சொல்கிறேன், என் கல்யாணம் முடிச்சாச்சியா, ஒவ்வொருத்தரவங்கள் வரத்தான் செய்யும். ஓடணும்னா பொறுமையோடு தான் ஓடணும். இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரிகிறது? டிரைவரும் கண்டக்டருக்கும் திடீர்னு சண்டை வந்துடும், ஓட முடியாது. பொறுமையோடு தான் வேடணும். சர்ச்சில் பாஸ் ஆகிடுச்சு விசுவாசி அடங்க மாட்டான், பொறுமையோடு தான் இருக்கணும். ஆமாம்மா, நான் ஒரு பாஸ்டர் சொன்னார், விவாகரத்தாகி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறத விட பேசாமல் அடி வாங்கிக்கிட்டாலும் சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படிங்காப்புல. புரியலையா உங்களுக்கு? எப்படி பாஸ்டர் சரிதானா? நம்முடைய ஆண்டவர் யாரையா? அவர் விபரீதங்களை சகித்தார். கான்ட்ரடிக்ஷன். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்தவொடனே மைக்க பிடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்னதான் செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? விபரீதம்னா என்னது? இயேசு ஒருத்தனுக்கு சூம்பின கையை சோமாக்கி இருப்பார், அந்த கையை வச்சுட்டு இவர் அடிப்பான். அப்படிதானே? சரிதானே பாஸ்டர்? இதான் விபரீதம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதான் பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். என்ன பாஸ்டர், எத்தனை பேருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன்? ஏன் நான் சொல்றது புரியுதாயா?
நம்ம பெரிய அளவில் இயேசுவை போல் நம்ம இல்லாட்டா கூட என் வாழ்க்கையிலலாம் தெரியும் ஐயா, நன்மை செய்து என்கிட்ட நன்மை வாங்கின எத்தனை பேர் என்னை அள வச்சிருக்கான் தெரியுமா? இதான் உலகம். இதான் நான் சொல்றையா, பிப்ளிக்கல் பேசிக் ப்ராபர்சி சொல்றேன். நீங்க நன்மை செய்தீங்களா, எவனுக்கு நன்மை செய்தீங்களோ அப்பம் புசித்தவன் குதிங்கால தூக்கத்தான் செய்வான். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு இந்த பாட்டு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதனால் எப்படி தான் ஓடணும், எப்படி தான் ஓடணும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் வந்தால் அதை எதை உண்டாக்கணும்? பொறுமையை உண்டாக்கணும். ஒவ்வொருத்தரம் பண்ணால் ஒவ்வொருத்தரப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் இதில் எழுதி வச்சிருக்கேன், அதாவது பேசியன்ஸாக இருக்கிறதுனால, பேசியன்ஸாக இல்லாதனால, அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக இல்லாததுனால பேஷியண்டாக மாற வேண்டியிருக்கு. சரிதானா? எப்படி? If we lost patience, we will be called as a patient. பேஷண்ட் ஆகி பெட்டில் போய் உட்காந்து கண்ட ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறத விட பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா இன்னைக்கு இந்த ப்ரெஷர் வந்திருக்குமா? மண்டை ஒரு மாதிரி துடிக்குங்க, மூளை கீழே மேலேயும் குதிக்கு. கொஞ்சம் கம்முனு இரேன். ஆமாம், கம்முனு இரேன். அவன் என்ன கொட்டை அடித்த உடனே ஒன்னே ஏவி விட்டுருக்கு. பேயாலாம் ஏவுற, கோபத்தில் பேசேன் ஆடுதான் பாரு, மண்டை உடஞ்சிட போகுது. இருக்க மாட்டேன் காலம். உங்களை சொல்லலைங்க, அவங்க கொட்டை அடித்த உடனே போதும். அப்போ அந்த பேய்க்கு இந்த பேய்க்கு என்ன வித்தியாசம்? அடங்க. பெந்தகோ சபைக்கு வந்து அடங்கிறேன். ஆவியில் நிரம்புனா நிற்க இடம் தெரிய மாட்டேக்கு, நிற்க இடமும் தெரிய மாட்டேக்கு. சவுல் மாதிரி சிலருக்கு ட்ரெஸ் போகிறதும் தெரிய மாட்டேக்கு. அடங்கி கொஞ்ச நேரம் ஈரேன் பேசாமல். வேதனையாக இருக்குங்க. ஊழையிடு அதுவும் எவனோ சொல்லி கொடுத்தானோ ஊழையிடு. ஹல்லேலூயா. சோறு பொங்குறதுக்கு புருஷன்மார்களுக்கு சண்டை. என்ன நான் அங்கே ஸ்டார் மெடிக்கலுக்கு நான் போனால் அவன் ரெடியாக பொங்கி வச்சுருப்பான், தின்னுட்டு வருவேன். இங்கே நீ வாங்கியா போட்டால் உங்களுக்கு சொல்கிறேன், கத்தரிக்காய் வாங்கி கொடுக்க மாட்டேன், கடுகு வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அரிசியும் வாங்கி கொடுக்க மாட்டேன். விதைக்காத இடத்துல அறுக்கிறதுக்குலாம் அம்மா மாறு வேலை. இப்போ தானே அரிசி வாங்கிட்டு வந்திருக்க, இப்போ தானே கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்க. கொஞ்சம் பொறுத்துரு. இனிமேல் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சோறாகி உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு உனக்கு வாயில் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதோட கத்தர் பேசுகிறார். நான் சொல்கிறையா, இன்னைக்கு பொறுமை இல்லாதனால எத்தனை வியாதிகள், எத்தனை இழப்புகள், எத்தனை வேதனை. கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கலாமே. அப்படிதானா? நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 38 வருஷம் ஒருத்தன் காத்திருக்காங்க. நினச்சா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 38 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு? அவன் சொல்கிறான் நான் போகிறதுக்குள்ள. அப்போ இவன் 38 வருஷமாக யாரு சொல்லுங்க ஐயா? வியாதிக்காரன். 38 வருஷமா தேவதூதன் வந்து கலக்கும் போதெல்லாம் இவனுக்கு பின்னால் வந்தவெல்லாம் சோமாயிட்டு போயிடுறான். அப்படிதானே? ஆனால் இவன் 38 வருஷமா பருமா இருந்தான்னா பாஸ்மார் நம்ம ஒருத்தர் கூட லாய் கிடையாது. நான் பேச எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 38 வருஷமா எத்தனையோ பேர் சோமாயிட்டு போகிறான். இவன் 38 வருஷமா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுகிறான், சுகமாகலை. ஆனாலும் அவன் வெளியே போகலையா. ஆண்டவர் அவனுக்காக இறக்கப்பட்டு அவன் 38 வருஷமாய் வியாதி உள்ளவன் என்று அறிந்து நீ சுகமாக வேண்டும் விரும்புகிறான்னு சொல்லும்போது அவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே தூதன் வந்து கலக்கும்போது எனக்கு முன்னால் ஒருத்தர் போகிறான். கோவப்படலை, முன்னால் போனவனை அடிக்கலை, முன்னால் போனோன்னு காலை பிடிச்சி இழுக்கலை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நாடா என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்திருப்போமே. நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? அன்பு சகோதரி, சிரிப்பு காட்டுற இடம் இல்லையா, உணர வேண்டிய இடம். என்னது சொல்லுங்க? 2000 வருஷம் ஆச்சு, இயேசு வரல. இவங்க இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், வரமாட்டார். நம்மளாலே சொல்லலாம். நம்மளால ரொம்ப ஆத்திரப்பட்டு என்னடா மக்கள்லாம் ரொம்ப ஆத்திரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆரோன் மாதிரி சிலையை உண்டாக்கி வச்ச மாதிரி செப்டம்பர் 1 வந்துடுவாங்க சான்பால் 2 பேர் அவனுக்கு. என்னது அப்புறம் 17 வருவாங்களாம். ஒரு பொம்பளைட்ட காக்காப்பில் 30ஆம் தேதி வரைக்கும் வந்தாலும் வரலாம். நான் கேட்குறேன், ஐயா அமெரிக்காவில் we will be taken off இங்கிலீஷ் சொல்லுங்க.
கொஞ்சம் அவரே பொறுமையாக இருக்காரே. எத்தனை விட கர்த்தர் பேசுகிறாரு. இன்னும் உன் அம்மா ரட்சிக்கப்படலையா? அதான் நான் ரட்சிக்கப்படும் போது ஜான்ஸ் காலேஜில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிறிஸ்டின் தான், ஆனால் எதை படிக்க மாட்டோம்? பைபிள் படிக்க மாட்டோம். எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. நான் பைபிளும் நம்ம என்னைக்கா பைபிள் படித்தோம்? எனக்கு 2 பேதுரு 3:15 ஒரு சத்தம் கட்டுச்சு. உடனே திரும்பி பார்த்தா, கர்த்தருடைய வருகையின் பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. எனக்கு பைபிளே தெரியாது. 2 பேதுரு 3:15 கர்த்தருடைய வருகையும் சொல்லுங்க ஐயா. பொறுமை நமக்கு இல்லாதது என்னது? ஆவியின் நிறைவெல்லாம் கொண்டு குதிப்போம், ஆனால் ஆவியின் கனி தான் நம்மகிட்ட கிடையாது. அந்நிய பாஷைலாம் தலைகளை பேசுவோம், ஆனால் என்ன கிடையாது. எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார். வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீ கண்ட மாத்திரையெல்லாம் போடுறதை விட கொஞ்சம் பொறுமையாயிரும். நம்பர் 2, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற, வேகமாக முடிக்க போகிறேன், நம்ம சுற்றி வாசிக்க வேண்டாமே. ஏன்னா நீங்கள் பைபிள் எடுத்து பொறுமையை சோதிக்கவா? நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். நான் ஒன்று கேட்குறேன், எவன் ஆச்சிலும் ஓடுறவங்க, யாராயிலும் ஓடுறவங்க வெயிட்டை வச்சுட்டு ஓடுறாங்களா ஐயா? அதனால் 155 கிலோ வெயிட் உள்ளவங்களை நடைப்போட்டிக்கு வேணா விடலாம், புரியலையோ? அது ஸ்லோ ரைஸில் வேணா விடலாம், புரியலையா நான் பேசுறது? இவங்களை விட மாட்டாங்க, உடம்பு வெயிட்டு. நோ, பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? நேற்று பாஸ்டர் அருமையாக பேசினாப்புல, ஓடுறவங்களுக்கு என்ன சாப்பிடணும், என்ன பயிற்சி எடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது, புரியுதானே? யாராச்சும் பாரத்தை தூவிக்கிட்டு ஓடுவாங்களா ஐயா? சொல்லுங்க. ஒருத்தரும் ஓட மாட்டாங்க. அதனால எல்லா பாரத்தையும் தூக்கி போகணும். நம்ம எங்கே இன்னைக்கு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு கேட்டவன், ஏன்னா பரலோகத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு என்னையா வெயிட்டு? புரியலையா உங்களுக்கு? வெளிநாட்டுக்கு போகும்போது போட்டிருக்கோம், வெயிட்டை குறைங்க அப்படின்ட்டு இருக்கோம். நான்லாம் முதல்ல துபாய்க்கு போகும்போது பேக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா இருக்க வேஷ்டியோட போனால் போதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் அவளும் கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு பூநூலை போட்டுக்கிட்டு சட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃப்ளைட்டில் ஏறி வருது. தடயம் போட்டது, மூக்குத்தி போட்டதெல்லாம் துபாய் இமிக்ரேஷனில் நிற்கிது. அப்போ தான் பார்த்தேன், அடாடா இந்த பேக்கை வாங்கி தொலைச்சோமே. இனிமேலாம் போனால் பையை தூட்டி 2 பையை தூட்டி துவைச்சு போட்டு வர வேண்டியதான். சிலர் பாருங்கள், அங்கேருந்து வெயிட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. அங்கே இருக்கிற பேனா, பென்சிலு, வெயிட்டை கொஞ்சம் குறையேன் அப்படிதானே. சிலர் பாருங்கள், கல்யாண வீட்டுக்கு போனால் சரிதான், ஏற்கனவே கழுத்து வேற தேஞ்சிருக்கும், 5 கிலோ தங்கத்தை போட்டுக்கிட்டு நானும் போட்டிருக்கேன் பார்த்தியா? புரியுது உங்களுக்கு? நான் நேசிக்கிற அருமையான சகோதரன் இறந்து போனார். அவருக்கு பாருங்கள் மாலை போட்டிருந்தாங்க, நல்லா மட்டையில் போட்டு. அவர் சொல்கிற பாசம் என் கழுத்தெல்லாம் வலிக்கு அப்படின்னாப்புல. பாரத்தை குறை, தேவையில்லாத பாரங்களெல்லாம் குறைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ட எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது புலம்பல், ஒரே புலம்பல் தான். புரியலையா உங்களுக்கு? எப்போ பார்க்கட்டும் புலம்பல். ஆண்டவர் சமூகத்தில் அன்னால மாதிரி விடுதலை பெறுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கண்ணீரை மாற்றுகிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை விட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். எப்போ சர்ச்சுக்கு வரட்டும், சாட்சி சொல்லும் போதெல்லாம், இப்போ இந்த கேரளா சாட்சியை கேட்டிருக்கேன், எவ்வளோ ஆஜிரும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருமா அழுதுகிட்டே தான் சாட்சி சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன், அழாத. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வீடு தரலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கார் தரலையா? பைக்கு தரலையா? அப்படி தானே. எவன் ஆயிலும் ஒரு ட்ரெஸ் தருவானான்னு பார்த்தோமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லேன். எப்போ பார்த்தாலும் அழுவேன். என்ன ஏது பாஸ்ட்மாரை பாருங்க, அழுவேன். அழாத இருக்கா இல்லையா? இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, பொம்பளைய உங்களை சொல்லலைங்க பாருங்க. இவருக்கு பரலோகத்துக்கு போகணும், உலக தோற்றத்துக்கு முன்னாலே சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. இவன் அழுதே அவளை ஸ்டாப் பண்ணிட்டார் பாருங்களேன். இவ போக மாட்டாயா, இவ போக மாட்டா, இவ அழுதே நம்மளை நிறுத்திடுவா. கடைசியில் தோட்டக்காரன், இவருக்கு ஏஜுவே கஷ்டமாகி போச்சு. நான் ஆண்டவர் என்னை பார்த்து தோட்டக்காரன் சொல்லுதிய அப்படிதானே. உடனே ரபு மரியாள்னு உடனே புரிஞ்சு போச்சு. ரபுனி அப்படின்னாப்புல கடைசியில் என்ன தொடாதமா, நான் உலகத்துக்காக ஜீவனை கொடுத்து என் ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நான் போயிட்டுருக்கிறேன். எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார். பாரத்தை தூக்கி தூர போடுங்க. வருத்தப்பட்டு பார சூழல் நீங்கள் எல்லாரும்
இளைப்பாறுதல் தருவேன். ரெண்டாவது, பாவத்தை என்ன செய்யணும்? இந்த பாவம் என்பதை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது ஈஸிலி பிசெட்டஸ். நம்ம சுற்றி ஆங்கிலம் எல்லாரையும் ஒரே மாதிரி பாவம் அட்டாக் பண்ணாது. சிலரை பாருங்கள், சில பாவம் ஈஸியாக பிடிக்கும். அப்படி தானே பாஸ்டர்? ஆங்கிலம் ரொம்ப அழகாக சொல்லுது ஈஸிலி. சிலர் பாருங்கள், அதான் நான் வேகமாக நம்ம 2-3 பாயிண்ட்ஸ் வேகமாக நான் முடிக்கணும் வேகமாக. அது பாருங்கள், ஒரு 2 பேரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் ஹோட்டலுக்கு போனாங்களாம். படிச்சிருக்கீங்களா? ஹோட்டலுக்கு போகும்போது அவர் துட்டு அதிகமாக கொடுத்து விட்டாராம். உடனே இவங்க அந்த பைசாவை திருப்பி கொடுத்தாங்களாம். அப்படி தானே ஐயா? கொடுத்தவொடனே இப்படிப்பட்ட உத்தமர்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி அவன் ஓடுதானா, இவங்க 2 ஓடுதான். எதுக்கு? அவங்க சொன்னது, அம்மா நீ ஐயா நீ ஓடாத, நாங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியும் கிடையாது. புரியலையா? அப்போ இவங்க பண விஷயத்தில் உண்மையாக இருக்கான், வாழ்க்கையில் ஓட்ட. நம்ம எல்லாரையும் பாருங்களேன், சொல்லுவாங்க, அதாவது ஒரு விரல் அப்படி நீட்டணுன்னா 4 விரலை இவருக்கு நேரம் நீட்டாமல் முடியாது. நீ வாக்கியனா? ஒரு போதகர் வீட்டில் யாருன்னு சொல்ல மாட்டேனா, போதகர் வீட்டில் ஃபைட்டிங் நடக்காதுன்னு கேட்காதீங்க. அது உள்ளறையில் நடக்கக்கூடியது. நான் கிட்ட நிற்கிறேன், இவர் அவங்கள பார்த்து பிசாசு பிடிக்காரு. அந்த அம்மா சொல்லுது, நாங்களாம் பிசாசுனா நீர் யார் அப்படி? எங்க யாருன்னு சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் பிசாசுனா நீர் யாரு அப்படிதான் என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒன்று தான். என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி பாவத்தில் விழ மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருவரையும் எந்த பாவம் தாக்குங்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்படி தானே? தாவீது பொம்பளைன்னா விழுந்துடுவான். அப்படி தானே? எவன் புருஷன் சேர்த்தாலும் யாரும் சேர்த்துக்கிடாப்புல. சாலமோன் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சிலர் பாருங்க, மோசே ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் கோபம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நீ எந்த விஷயத்தில் உங்களை பாவம் தாக்குகிறதோ, என்னை பாவம் தாக்குகிறதோ, இதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பாவம் தாக்காது. நான் சொல்றது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சிலர் சயின்ஸில் 88 மார்க் வாங்கியிருப்பான், ஆனால் இங்கிலீஷில் 22 மார்க் வாங்கியிருப்பான். புரியலையா? தமிழ் படிக்கிறவன் இந்தியில் 100க்கு 98 வாங்கியிருப்பான், தமிழில் 100க்கு 22 வாங்கியிருப்பான். ஏன்னா புரியுதா புரியலையா? சிலர் நல்லா பாட்டு பாடுவான், பிரசவம் பண்ண தெரியாது. கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். புரியுதா? எல்லாரையும் ஒரே விதமான பாவம் தாக்காது. கடைசியாக சில காரியம் இச்சை அடக்கத்தோடு விட வேண்டும். இல்லை நேற்று பாஸ்ட் பேசுறது என்னது? இச்சை அடக்க. நேற்று அவர் கூட பாஸ்ட் கொடுத்த பாயிண்ட் என்னை ரொம்ப நல்லா டச் பண்ணிச்சு. பெருமைக்காக சொல்லலை. 1 கொரிந்தியர் 9 பவுல என்னெல்லாம் நீ அப்போஸ்தலனே கிடையாது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு விசுவாசிக்கே லாய்க்கலாம்னாலும் அப்போஸ்தலர் பட்டம் வாங்கி வச்சிருக்கான். அப்படிதானே? அப்புறம் பாருங்க, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட அவர் பயன்படுத்தலை. வேதனையா இருக்குயா. அடுத்தால சொல்றாரு, ஏசு எங்களுக்கு சுவிசேஷ வேலை செய்கிறவனுக்கு அவனுக்கு பிழைப்பு உண்டாகணும், அதை கூட நான் விட்டுட்டேன், கையால் வேலை செய்ய சாப்பிட்றேன். எல்லாரையும் ஆதாயப்படுத்திக்கணும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமான அவர் கிடைச்சதெல்லாம். கொரிந்தி சபை மாதிரி பவுலை திட்டினவன் எவனும் கிடையாது. இவனுக்கு என்ன வேலை சொல்லி கிடையாதா? மனைவி பிள்ளை கிடையாதா? இச்சை அடக்கத்தோடு செல்ஃப் கண்ட்ரோல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆங்கிலத்தில் இச்சை, தமிழில் இச்சை அடக்கம், தமிழில் என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்மளை திட்டுவான். ஐயா நேற்று எங்கள் பாஸ்டர் எங்கள் அப்பாம்பான், இன்றைக்கி உங்கள் மாமா அப்படிம்பான், அப்புறம் விளங்க மாட்டான் அப்படிம்பான். அதனால தான் சொல்லுறேன், அப்பான்னு சொல்லும்போதே கேட்காத அப்படிங்கண்ணா. அது ஒரு கோளாறுல சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். செல்ஃப் கண்ட்ரோல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வேகமாக முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஐயா விளையாட்டு கிரிக்கெட்டில் விளையாடுவாங்க ஐயா, 1000 பேர் கத்துவான், சிக்ஸர் அடித்த உடனே ஹோ அப்படிம்பான், அந்த பச்சை கொடி காமிப்பான். அப்புறம் கேட்ச் ஆன உடனே கொடியை கீழே போடுவான். அப்படி தானே ஐயா? அது பாஸ்டர்மாரெல்லாம் போடுவாங்க. ஒரு பாஸ்டரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், இங்கே உட்காந்துட்டு அல்லே லூயா அப்படிங்காரான்,
அங்கே பார்த்தா ஸ்டேஜில் உட்காந்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காராம். பெங்களூர் அவ்வளோ வரும் அங்கே தான் நடப்பான். ஆனால் ஒன்று நான் சொல்கிறையா, திட்டுவான், விளையாடுதேன், ஒருத்தனும் அதை கவனிக்கவே மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? சரிதானா? அவங்கள்ட்ட புகழையும் கேட்க மாட்டாங்க. அவன் கண்ணு ஃபுல்லாக எதில் தான் இருக்கும்? செல்ஃப் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. எதையும் கேட்கக்கூடாது. ரொம்ப பேச எனக்கு நேரம் இல்லை. ஏசு பவுல் மாதிரி புகழ விரும்பவே இல்லையா? அப்படிதானா? ஆண்டவர் கிடையாது. பவுல் புகழை விரும்பவே இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரனை கெடுக்குது என்னது? பிரதர் நீங்கள் நல்லா பாட்டு பாட்டீங்க பிரதர், உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஸ்பர்ஜன் ஒரு முறை உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர் ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒருத்தர் வந்து சொன்னாராம், சூப்பர் பிரசங்கன்னாராம். நீ சொல்லுறதுக்கு முன்னாலே பிஜாஜி கண்டு சொல்லிட்டான் அப்படின்னாப்லையா. எத்தனை விட்ட கவனிக்கிறீங்க? இன்னும் ஓடண்டாமா? கேட்காதீங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. செல்ஃப் கண்ட்ரோல். தூற்றுவார் தூற்றட்டும், ரெண்டையும் காது கொடுத்து கேட்கக்கூடாது. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாடியே கெடுத்துவிடுவான். அதான் எதிரி நம்மளை எதிர்த்து அடித்து ஜெயிக்க மாட்டானா, நம்மளை புகழ்ந்தே கெடுத்துவிடுவான். அன்னைக்கு பெந்தகோஸ்தே ஊழியக்காரனை கெடுத்தது யாரு? புகழ். ஐயா யாரு? இப்பொழுது ரைட் ரெவரண்ட் டாக்டர் லெஃப்ட் ரைட் வருகிறார் சொல்லணுதே, அவர் படியில் ஏறி வருவார், அடி குதிரா மீசை. அப்புறம் அவருக்கு புகை போட்டு, குன்றக்குடி அடிகளார் புகையெல்லாம் போட்டு அவரை தீட்டி, நான் தான் பேர் வச்சிருக்கேன், கொசுக்களை அழிக்கிறதுக்கு நம்ம புகை போட்டிருக்கோம். இது பெந்தகோஸ்தே கொசுக்கள். அப்படிதானா? புகையை போட்டு ஏற்றி அவரை கொண்டாந்து விட்டு அவர் முகத்தரையை காமிப்பார். பாருங்க, பேய் மாதிரி இருக்கும். சரிதானா? நான்லாம் யூடியூப்லேயே பேய் வருது பாரு, உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். சோத்திரம். ஆமாம், ஒரு அம்மா பாட்டு பாடுது, பாட்டில் பாடுதா, சட்டை கலத்தி போட்டு பாடுதா. பேயா? பேய் இல்லையா? அதான் சாத்தனூர் சாஜுங்கிற தேவ மனுஷன், பெரிய தீர்க்கதரிசி, நீ பாரு யூடியூப்ல சாத்தான் பேசுறது டைரக்டாக கேட்கும் அப்படின்னார். செல்ஃப் கண்ட்ரோல் ஆயிரு. குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத. நாளைக்கு வந்து திட்டுவாங்க. ஒரு காமனாக சொல்கிறேன், நல்லா இருக்கும்போதும் கேட்கண்டாம், ஒன்றும் கேட்கண்டாம். ஐயா நம்ம வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும். எத்தனை விட கர்த்தர் பேசுகிறார்? புகழாலேயே கெடுத்துப்படுவான். கடைசியான வேகம். புரியுதா உங்களுக்கு? செய்து முடிய போகுது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இன்னும் என்னென்ன தகுதி உண்டோ பார்த்துக்கோங்க. இவ்வளவு தகுதியோடு கூட ஹல்லேலூயா, சரிதானா, இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு அழைக்கப்பட்ட ட்ராக்கில் ஒழுங்காக போனால் கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு பரிசு உண்டு. என்ன உண்டு? ஹல்லேலூயா. சேவானை வரவேற்றவர் நம்முடைய ஆண்டவர். இப்படி ஓடின பிள்ளைக்கு ஒருத்தன் தான் பெறுவான். ஆனால் இப்படி ஓடுது அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஆனால் மற்றவர்கள் ஒரு பலனை அடைந்து உனக்கு பொன்னாடை போத்தினாங்கல்ல. நான் சொல்லிட்டேன், என் மேலே பொன்னாடை விழுந்து, நான் இதை பற்றிலாம் ஒன்றும் கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு ஆசைகள்கிட்ட போகிறவ தான் ஞாபகத்துக்கு வருது. புரியலையோ? ஆசைகள் கொண்டு போய் அவன் சாவே சாவான்னா, நீ நாளைக்கு சாவுறது, இன்றைக்கே உனக்கு தண்ணியை போட்டு உன்னைய தண்ணிக்குள்ளே முக்கி போர்வையை முக்கிடுறேன் அப்படின்ட்டான். சித்தூரில் ஊழியர் கூடத்துக்கு பேசுகிறேன், உள்ளே பார்த்தேன் போர்வை. அப்பா இது வேண்டாம். நாங்கள் நெருக்கி ஃபஸ்ட்டு பின்னிக்கு நான் போர்வை பார்த்தேன்னா நான் போற்றவும் மாட்டேன், மேடைக்கு வரவும் மாட்டேன். அதை பற்றிலாம் கமெண்ட்ஸ் நான் வாங்க மாட்டேன். நான் வேணுன்னா பைக்கில் கூட கொண்டு போகிறேன். இந்த போர்வை போத்துற வழக்கெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தானோ தெரில. கேட்டால் எலியாவுடைய சால்வை எலிசாவை மேலே விழுந்துச்சான். அது வேற இது வேற. நான் சொல்கிறேன், ஒழுங்காக ஓடுனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசியாக முடிக்கிறேன். பவுலினுடைய ஓட்ட முடிவு. நேரம் இல்லை என்ன? அப்போஸ்தலர் 20 படித்து பாருங்கள், 1 சாமுவேல் 12 படித்து பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, நான் இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடையே முடிக்கணும். நேரம் இல்லைன்னா சந்தோஷத்தோடய ஓடி முடிக்கிறதுக்கு முன்னால் சாமுவேலும் சரி பவுலும் சரி அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய ரத்த பழிக்கு நீங்களாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஓட்ட முடிய போகுதா? சாட்சி வாங்கிட்டு போனையா. உங்கள் ரத்த பழிக்கு நான் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைக்கவில்லை. இருக்கா இல்லையா?
தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைக்கவில்லை. உங்களுடைய வெள்ளியை நான் இச்சிக்கவில்லை, பொன்னை இச்சிக்கவில்லை. எங்கள் கைகளே வேலை செய்தது, அதற்கு நீங்களே சாட்சிகள். இப்போ என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஐயா எத்தனை கத்தர் பேசுகிறார். சாமுவேலை பாருங்கள். சாமுவேல் வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜாவன் சொல்லும்போது சாமுவேல் சொல்கிறது 1 சாமுவேல் 12 இருக்கு. நேரம் இல்லை. நான் உங்கள் வெள்ளியை ஆயிலும் பொன்னை ஆயிலும் இச்சிக்கவில்லை, எவனுடைய கழுதையை ஆயிலும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. சரியா தப்பா? எவனிடத்துலாலும் அதிகமாக நான் எதாவது வாங்கியிருந்தா நான் திரும்ப தரேன். அவங்க சாட்சி சொல்லுவாங்க, ஐயா நீர் ஒன்றையும் வாங்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் கேட்டார் ஒரு கேள்வி, உங்களுக்கு வெள்ளி இல்லாமல் காசு இல்லாமல் அனுப்புனே, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசு கூட இந்த உலகத்தை விட்டு போகும்போது சாட்சி வாங்கிட்டு போனாருங்க. பவுல், பேதுரு சொன்னா, யூதா சொன்னா, பிலாத்து சொன்னா, யூதா சொன்னா, ஏசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்புனேன், ஏதாவது குறை இருந்துச்சா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு குறையும் வைக்கல ஆண்டவரே, சந்தோஷமும் போயிட்டாங்க. என்னையே நொறுக்கிட்டுங்க. இதெல்லாம் நான் எடுக்கணும்னு நினைக்கல. இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்லணும், என் கை சுத்தமாக இருக்குய்யா. ஹல்லேலூயா. ஓ என் கை சுத்தமாக இருக்குது, நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. யாருடைய பொருளை என்ன செய்யவில்லை, இச்சிக்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? சாட்சியோடு இந்த உலகத்தை விட்டு போகணும். எந்த சாட்சியோடு? இந்த சாட்சியோடு. பவுல், பேதுரு அப்படிதானா? எல்லாரும் சாட்சியோடு போனான். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஓட்டத்தில் சில நேரங்களில் இழந்தவர்கள் உண்டு. நல்லா ஓடி மோசே பாருங்க, அங்கே போண்டிவன் எந்த கோல் அற்புதம் ஜெயிச்சோ அந்த கோல் அடித்து கோலை இழந்துட்டான். அப்படிதானா? யூதாசை பாருங்க, பணத்தால் விழுந்தான். எங்கே இருந்திருக்கணும் அவன்? 12 அப்போஸ்தலர்கள் 12 அஸ்திபாரத்தில் ஒன்றா இருந்திருக்கணும். அவுட். சவுல் கீழ்ப்படியாமல் இழந்தான். சொல்ல புரிந்தா? அதனால் எல்லாவற்றையும் தவிர்த்து ஓடுவோம். ஒருவேளை யோனா மாதிரி ஓடிட்டியா? கோல் தவறி ஓடிட்டியா? உன்னை காப்பாற்றுறதுக்கு இனிமேல் கப்பல் வராது, கப்பல் மாதிரி மீன் வரும். என்ன வரும்? மீன் வரும். மீன் வயிற்றுக்குள்ள சாப்பிடவும் முடியாது. உனக்கும் பட்டினி, அவனுக்கும் பட்டினி. புரியுதா புரியலையா? சில இடத்துல பாருங்கள், டிக்கெட்டும் வாங்க மாட்டாங்க, செபத்திலே இருப்பாவ. சோத்திர சோத்திரா பாச தத்தப்ப 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 சொல்லிட்டு டிக்கெட்டும் வாங்க மாட்டாப்புல. கண்டக்டர் பார்ப்பாரு, 58 தலை தெரியுது, டிக்கெட்டு 57 தான். புரியலையா? ஒரே செபம். சர்ச்சிலெல்லாம் செபம் கூட கிடையாது. ஒரே செபத்தில் டிக்கெட் போய் தொலை, ஒன்னால் பாரு பஸ்ஸை நிறுத்தி. அதை விடுங்க, சர்ச்சு முடித்தோடனே பாருங்களேன், ஐயா இந்த செருப்பை மாற்றி போட்டுட்டு ஒன்று அழுதுக்கு கணக்கு இருக்கா ஐயா? நான்லாம் சிலருக்கு இன்சூரன்ஸ் பே பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். அவங்க அழுததை பார்த்து, அம்மா நான் ரூபா தரேன், நீ சந்தோஷமாக போனால் தான் நான் நிம்மதியாக போக முடியும். புரியுதா? ஒழுக்கமாக ஓடுங்க. தர்சீஸ் நினிவேக்கு போச்சோன்னா ஆள் எங்கே பார்த்து போகிறான்? தர்சீஸுக்கு போகிறான். இப்போ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்ன வர வேண்டியிருக்கு? போகும்போது கப்பலில் படுத்து போனாப்புல. இப்போ சோமே பண்ண மாட்டான். இப்போ திமிங்கலத்துக்குள்ள உட்காந்துட்டு என்னை உனக்கு ஒரு மாதிரி வாந்தி பண்ணுற மாதிரி வருதான்னு வரைய என்னை அந்த அதுவும் சொன்னான். அந்த திமிங்கலமும் சொல்லியிருக்கோம், இவனை கொண்டாந்து உள்ளே வச்சு நான் சாப்பிடவும் முடியலை. அதெல்லாம் அதுவும் வேகமாக கக்கிறதுக்கு பார்க்கு. இவனும் உள்ளே கடந்துட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. இதோட புது மாதிரி சத்தம் கேட்கு. கர்த்தர் சொன்னார், யோனாவுக்கு உனக்கு விடுதலை இல்லை, மீனே உனக்கு நான் விடுதலை தரேன். இந்த யோனா வந்து ஆறு காக்கி போட்டுச்சு. இப்போ மரியாதையாக 2ஆம் தரம் கர்த்தர் பேசார். எங்க ஊழியத்துக்கு அழைச்சா ஊழியத்துக்கு போனோம். நான் அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நொண்டியாகி அடிபட்டு சவுதி அரேபியா போய்ட்டு இங்கே வர்றதை விட பேசாமல் எங்கே கிடக்கலாம்? இளையகுமார மாதிரி தின்னுடுவேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட பாடலாம். ஓட்டத்தை ஜெயமுடன்
ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் அது ஓடி உண்மையாய் அடுத்த வருஷம் இப்பொழுது நமக்கு பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே எழுந்து காண்பேனோ. குற்றாலம் நமக்கு சொந்தமல்ல, அமெரிக்கா நமக்கு சொந்தமல்ல. அவளை போல சொல்லுங்க, இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். ஏசு சொன்னார், பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, 6000 கோடி வீடு இருக்கான். உனக்காக எனக்காக பொன்னாலான வீதி. ஓ வச்சிரக்கல்லை போல நம்ம என்னத்தை விட்டுட்டோம்? நமக்காக நம்முடைய ஆண்டவர் அழகான மேன்சன், மரணமே இல்லாத வீடு, வியாதியே இல்லாத வீடு, ஜெபமே இல்லாத வீடு, பிரசங்கமே இல்லாத வீடு, கரெக்ஷனே இல்லாத வீடு. எல்லாரும் பாடுவோமா? பரலோக என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஓட்டம் மேல் நோக்கி போக வேண்டியது. அதை தடை செய்ய பிசாசு அவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், நானே இந்த இடத்தை விட்டுட்டேன், ஒருவனும் மேல போக கூடாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் பாடுகள் உண்டு. கர்த்தர் உங்களோடு பேசினாரா? இந்த 3 நாட்கள் ஒவ்வொரு தேவதாசர்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், எந்த பகுதியில் உங்களை என்னை கர்த்தர் கை வைக்கிறார், அதை சரி செய்யுங்கள். கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாளிலே ஓட வேண்டிய விதம் என்னதென்றும், ஓடுவதற்கான தகுதியை தேவனிடத்தில் பெற வேண்டும் என்றும், எப்படி ஓட வேண்டும் எப்படி ஓடக்கூடாது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பல தேவதாசர்களை கொண்டு தேவன் நமக்கு திட்டமாய் பேசி இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய மனதிலே பதித்தவர்களாய் நாம் எல்லாருமே ஸ்தோத்திரம். அவசர ஓட்டமல்ல, ஆத்திர ஓட்டமல்ல, நிதானமாய் ஓடி ஜெயம் பெறத்தக்கதாக பொறுமையோடே நாம் ஓடி ஸ்தோத்திரம் லக்கை அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நாம் சென்றடையத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமாய் தந்தருளுவார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நித்தியத்திலே ஸ்தோத்திரம் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் கர்த்தர் அதை அந்நாளிலே தந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறதையே மனதில் வைத்து நாம் யாவரும் ஓடி ஜெயம் பெற
கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் அழைத்து வந்த மது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அன்பின் கரம் வைத்து ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவைகளை கை கொண்டு நடக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ பலனை தருவீராகப்பா. உமது பிள்ளைகள் சுகபத்திரமாய் தங்கள் இல்லங்களுக்கு சென்று உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. கேட்ட வார்த்தையை எப்பொழுதும் மனதிலே அசை போட்டு அவர்கள் கர்த்தாவே ஆவிக்குரிய ஓட்டத்தை கர்த்தாவே எப்பொழுதும் கர்த்தாவே பலத்தோடு ஓடி ஜெயம் பெற உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.